அனைவருக்கும் வணக்கம். கொடுங்கோல் ஆட்சி. கொடுங்கோல் ஆட்சினா என்ன? மக்களுடைய நலனை பத்தி சிறிதும் கவலைப்படாம மக்களை ஒரு பயம், கலவரம், அப்புறம் கடுமையான கட்டுப்பாடுகள் இதுலயே வச்சிட்டு இருக்கிறதுக்கு பேரு தான் கொடுங்கோல் ஆட்சி. பெரும்பாலும் அவுரங்கசீப்போடைய ஆட்சி காலத்தை தான் கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லுவாங்க. ஆனா அவுரங்கசீப்பையே மிஞ்சுற அளவுக்கு நம்மளுடைய ஸ்டாலின் ஆட்சி தான் இன்னைக்கு கொடுங்கோல் ஆட்சி. பெரிய பாராட்டுகள் தான். திமுகவுடைய ஸ்டாலின் ஆட்சி தான் கொடுங்கோல் ஆட்சி. ஆமா, தொடர்ந்து ஹிந்து மக்களுக்கும் ஹிந்து கோயில்களுக்கும் களங்கம் விளைவிக்கும் விதமா அவருடைய செயல்கள் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு சனிக்கிழமை மார்கழி மாசம் ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரா தரிசனம் ரொம்ப புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயில்ல இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் கண்டிக்கத்தக்கது. ஒரு மர்ம நபர், கருப்பு சட்டை கருப்பு பேண்ட், பெரியாரோட பேரனா இருப்பாருன்னு நினைக்கிறோம். அவரு கோயிலுக்குள்ள நுழைஞ்சு, கோயில் கருவறைக்குள்ளேயும் நுழைஞ்சு நம்மளுடைய தெய்வங்களை அவமானப்படுத்தும் விதமா அங்க அபிஷேகத்துக்கு வச்சிருந்த தண்ணி தீர்த்தத்தை எடுத்து தன் தலையில ஊத்திட்டு, கடவுளுங்கிறது ஒண்ணு இல்ல, நான் தான் இங்க கடவுள், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற அந்த தீட்சதரை, 51 வயது மதிப்புள்ள தீட்சதரை பலத்த கட்டைகளால தாக்கியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு செயல் செஞ்ச ஒருத்தரை மக்கள் எல்லாம் சேர்ந்து பிடிச்சு காவல் நிலையத்துல ஒப்படைச்சிருக்காங்க. காவல் நிலையம் அப்பா ரொம்ப அக்கறையா உடனே அவருடைய சட்ட கலரை மாத்தி அவரோட அண்ணனை வர வச்சு அனுப்பி விட்டுட்டாங்க. கேட்டா அவர் புத்திசாலினம் இல்லாதவரு அப்படிங்கறத சொல்றாங்க. புத்திசாலினம் இல்லாதவரை எங்க அனுப்பணும்? மனநிலை பாதிக்கப்பட்ட டாக்டர்கிட்ட தானே அனுப்பணும். எதுக்காக அவசர அவசரமா அவங்க அண்ணனை கூப்பிட்டு சட்டையும் மாத்தி, காவல்துறையில இப்ப குற்றம் செஞ்சவங்களை அனுப்பணும்னா சட்ட கலரெல்லாம் மாத்தி கொடுக்குறாங்களா? இப்ப யாருக்காக இந்த காவல்துறை இப்படி வேலை பார்க்குது? தொடர்ந்து காவல் நிலையம் ஏவல் துறையா மட்டும்தான் இருக்கிறாங்க. இதுதான் கொடுங்கோல் ஆட்சியின் உச்சகட்டம். மக்கள் பிடிச்சு காவல்துறையை நம்பி ஒப்படைச்ச ஒரு விஷயத்த என்ன செஞ்சிருக்காங்க? உடனடியாக இந்த கேஸ், இது யார் அந்த சார் அப்படிங்கிற மாதிரி, யார் அந்த இந்த கருப்பு சட்டை அப்படிங்கிறதுக்கான பதில நம்ம கண்டிப்பா கேட்கணும். ஒவ்வொரு வழிபாட்டு தலங்களிலும் இந்த மாதிரி நம்ம தெய்வங்களை அவமதிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நடக்குது. அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவங்க தேர்வளம், கன்னியாகுமரியில தேர்வளம் குடிக்கிற இடத்துல அருவருக்கிறத்தக்க விஷயமா சோர திங்கிரியா வேற ஏதாவதா அப்படின்னு பக்தர்களை பார்த்து கேக்குறாங்க. கடவுள் சன்னிதானத்துக்கு முன்னாடி புனிதமான தேர் வடத்தை கையில வச்சுட்டு என்ன ஒரு வார்த்தை அவர் பேசுறாரு? தொடர்ந்து இந்த மாதிரி நம்மளுடைய வழிபாட்டு தலங்கள்ல இவங்களுடைய அத்துமீறல்கள் அதிகமா இருக்குது. இது மட்டும் இல்ல, சுரேஷ் ராஜன் முன்னாள் திமுக அமைச்சர், அவர் என்ன பேசியிருக்காரு? பாரத மாதா, அத நம்ம வாயால சொல்ல முடியாது. எவ்வளவு அருவருக்கத்தக்க இப்படி பேசிட்டு இருக்காரு. இந்த மண்ணுல பிறந்து இந்த மண்ணுல விளையிற சோற தின்னுட்டு எப்படி இந்த பாரதம்மா தாயை இவ்வளவு இழிவா பேச முடியும்? அப்படி இந்த பாரத அன்னைக்கு விசுவாசம் இல்லைன்னா பாகிஸ்தானுக்கு கிளம்புங்க. பாகிஸ்தான்ல இருக்கிற ஒருத்தர் சொல்றதையே தாங்க முடியாத நமக்கு இங்க இருக்க நாட்டுல இந்த சோற தின்னுட்டு எப்படி இப்படி நீங்க பேசுவீங்க? மக்கள் எல்லாருமே சிந்தித்து ஒரு முடிவு எடுக்கணும். சிறுபான்மையினருக்காக தொடர்ந்து களத்துல இறங்கி இவ்வளவு விசுவாசமா இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஒற்றுமை. 70% ஹிந்து மக்கள் ஒன்றிணைந்தால் நமது தெய்வங்களும் நமது கோயில்களும் நமது அனைத்து கலாச்சாரங்களும் காப்பாற்றப்படும். வாழ்க பாரதம், வந்தே மாதரம்.